வாங்க இன்றைக்கி சில்லி இட்லி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம காலையில் இட்லி சுடுறோம் இல்லைங்களா, அதுலேருந்து மீதம் இருக்கும் இல்லையா, அந்த இட்லியெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சு நல்லா கட் பண்ணி எல்லாம் சின்ன சின்ன பீஸாக நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கடாயில் தோசைக்கல்லையும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அந்த மாதிரி போட்டு திருப்பி போட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோன்னே எடுத்து வைக்கலாம். இல்லை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து கூட வைக்கலாம். அந்த மாதிரி நான் வந்து பொரித்து எடுத்து வச்சுக்கிட்டு திரும்பி இன்னொரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டேன். கடுகு பொரிஞ்சோன்னா சோம்பு போட்டு பொரிஞ்சோன்னே வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் நல்லா போட்டுட்டு பச்சை மிளகாய் கீந்து பொடியாக நறுக்கி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா வதக்கின பிறகு கருவேப்பிலை போட்டுட்டு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டுட்டு தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூனு, கரம் மசாலா 1/2 டீஸ்பூனு, மிளகாத்தூள் நல்லா ஒரு 1-1.5 டீஸ்பூன் போட்டு காரத்துக்கு அந்த மாதிரி போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு கலரிட்டு கொஞ்சம் தண்ணி விடணும். தண்ணி விட்டு அந்த மசாலையெல்லாம் நல்லா கொதிச்சு திக்காக வரும்போது இந்த இட்லி ஃப்ரை பண்ணோம் இல்லைங்களா, அதை தூக்கி நல்லா